சரி. நம்ம இன்றைக்கி ஒரு சிம்பிளான போலி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து பாம்பே ஸ்டைல் போலி. இது எப்படி செய்யலாம் பார்க்கலாம். சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடுறதுங்க. இதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம இதை பார்க்குறது எப்படி செய்முறை எப்படின்னுட்டு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இல்லை அதான் அவ்வளோதாங்க. இது வச்சு சூபிச்சு இதுதாங்க நம்ம போலி. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்படி பிரித்தாவே உள்ள பாருங்கள் அப்படியே சாஃப்டாக இப்படி தாங்க இருக்கும் நம்ம போலி. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு போலி செய்யறதுக்கு மாவு பிசைஞ்சிப்போங்க. நான் வந்து கோதுமை மாவில் தான் பண்ண போகிறேன். 1.5 கப் 1.5 கிளாஸு கோதுமை மாவு போட்டு பண்ணலாம். 1 ஒரு அரை மொத்தம் இந்த கிளாஸில் இந்த அழகில் 1.5 போட்டிருக்காங்க. போட்டுட்டு மாவுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம்தான் உப்பு போடணும். ஏன்னா ஸ்வீட் போலி பண்ண போகிறோம். அதனால் மாவுக்கு தேவையான ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டுட்டு இந்த மாவுலேயே மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுட்டு நெய் ஒரு ஸ்பூன் சேர்த்து அவ்வளோதாங்க. இப்போது இதை பிசைஞ்சு வைக்கணும். நல்லா எல்லா பக்கமும் கலர்ற மாதிரி கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு அதை விட கொஞ்சம் லூஸாக நல்லா பிசைஞ்சு வச்சுருப்போம். மோஸ்ட்லி எல்லாம் மைதா மாவில் செய்வாங்க. நம்ம வந்து கோதுமை மாவில் செய்கிறோம் இன்றைக்கி. இது வந்து பாம்பே ஸ்டைலு போலிங்க. நம்ம ஊரில் செய்தோம்னா கடலப்பருப்பு, வெல்லம், தேங்காய் போட்டு செய்வோம். இங்கே வந்து அது கிடையாது. பருப்பு வேக வச்சு செய்வாங்க. இங்கே வந்து பொடி தான், கடல மாவும் ரவையும் வச்சு செய்கிறது. வெல்லம் நல்லா இப்படி போட்டு மாவு சப்பாத்தி மாவு பிசைஞ்சு கலந்து விட்டுப்போம். மாவு நல்லா இப்படி சப்பாத்தி மாவு பார்க்குறது கொஞ்சம் டைட்டாக லூஸாகவே நல்லா இப்படி பிசைஞ்சிட்டு மேலே கொஞ்சோண்டு நெய் தடவி அப்படியே ஒரு அரை மணி நேரம் இதை அப்படியே ஊற வைக்கலாம். அதுக்கு தேவையான இது பூரணம் எப்படி செய்யுது, கொஞ்சமாக மேலே நெய் தடவி அவ்வளோதாங்க. மாவு இந்த பதத்துக்கு இருந்தால் போதும் பாருங்கள். இதை அப்படியே ஒரு அரை மணி நேரம் மூடி போட்டு வச்சிடலாம். இப்போது இதுக்கு தேவையான பூர்ணம் பண்ணலாம் வாங்க. இப்போது ஒரு கப்பு வெல்லம் போட்டு ஒரு தண்ணி போட்டு இந்த வெல்லத்தை அப்படியே கரைய வைக்கலாங்க. இந்த வெல்லம் அப்படியே தண்ணியில் கரைட்டும். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரம் வச்சுட்டு இந்த
பாத்திரம் வச்சாச்சுங்க. அதில் ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு ஒரு 1/4 கப்பு ரவை, அதை இந்த நெய்யில் போட்டு அப்படியே வறுக்கணும். கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் அது வாசம் வர வரையும் வறுக்கணும். வறுத்துட்டு அது வறுக்கும்போதே கடலை மாவு ஒரு 1/2 கப்பு இதில் சேர்த்துடலாம். ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வறுக்கணும். ரவை, கடலை மாவு, ஒரு 2 ஸ்பூன் நெய் போட்டு நெய்யில் அப்படியே இது கொஞ்சம் நேரம் வாசம் வர வரையும் நல்லா வறுக்கணுங்க. நல்லா வறுத்துட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் இது வெல்லம் தண்ணி நல்லா கொதிக்கணும். பாகெல்லாம் வர தேவையில்லை, வெல்லம் தண்ணி கொதிச்சா போதுங்க. அது அப்படியே கொதிக்கட்டும். இது அப்படியே ஒரு 2 நிமிஷம் வறுக்கட்டும். அவ்வளோ. அது இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம கலரணும். இப்போது வெல்லம் தண்ணி நல்லா கொதிக்குது பாருங்கள். இந்த நேரத்தில் இந்த வெள்ளத்தண்ணியை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுல்லாக அப்படியே சேர்த்துடக்கூடாதுங்க. ஒரு பாதியாக தேவைப்படுற அளவுக்கு போட்டு, ஏன்னா ரவையும் வேகணும், இந்த பருப்பு இது வறுத்ததும் அப்படியே இந்த இதில் வேகணும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வெள்ளைப்பாகை நம்ம சேர்த்துக்க வேண்டியது. வெல்லம் தண்ணி கரைஞ்சி நல்லா கொதிக்க ஊற்றணும். அவ்வளோதான். பாகெல்லாம் கம்பிப்பதம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது வெல்லம் நல்லா கரைஞ்சிச்சுனாவே போதும். சூடாக அதில் ஊற்றிட்டு இதில் கலந்த ரவையும் இந்த பருப்பும் நல்லா வெந்துடும். நல்லா இது கொஞ்சம் திரண்டு வந்துடுங்க. இந்த நேரத்தில் ஒரு 1/2 ஸ்பூனு ஏலக்காய் தூள் போட்டு வச்சுருங்க. நல்லா இது கலந்து அப்படியே கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டோம்னா நம்மளுக்கு அதுக்கு தேவையான பூரணம் ரெடி ஆகிடுங்க. ரெடியாகி இது அப்படியே உருண்டை பிடிச்சி மாவில் வச்சு தட்ட வேண்டியதான். கொஞ்சம் நேரம் இது அப்படியே ஆறட்டுங்க. ஆறுனதும் பார்க்கலாம். மாவு நல்லா சாப்பிட்டா ஊறியாச்சுங்க. இதையும் சிறு சிறு உருண்டைகளாக பிடிச்சிப்போம். இது பூரணம். நல்லா பாருங்கள் எப்படி வந்திருக்குதுன்னு, கையில் ஒட்டாத அளவுக்கு. ஒரு வேளை கொஞ்சம் கெட்டியாகிடுச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. கொஞ்சம் வெதுன்னு பால் ஊற்றி லைட்டாக தெளித்து செஞ்சிக்கலாம். உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது கையில் கொஞ்சோண்டு நெய் தடவிட்டு சிறு சிறு உருண்டைகளை நம்ம பூரணம் இந்த மாதிரி உருண்டைகளை நம்ம எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுப்போம். இந்த மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சிட்டு வந்துடலாங்க. இப்போ எல்லாம் உருண்டைகளை பிடிச்சி வச்சுருக்குறோங்க. இது பூரணம். இந்த பக்கம் இந்த மாவு கோதுமை மாவு பிசைஞ்சு வச்சது. இப்போ நம்ம எண்ணெய் தொட்டெல்லாம் செய்ய தேவையில்லைங்க. கொஞ்சமாக
கோதுமை மாவே அப்படி லைட்டாக வச்சுட்டு செஞ்சுட்டு இதில் ஒரு உருண்டையை இப்படி வச்சு நல்லா ஃபுல்லாக கவர் பண்ணிடணும். ஈவனாக இருக்கும். அப்போ தான் பண்ணிவிட்டு ஏன்னா எல்லா பக்கமும் கரெக்டாக ஈவனாக வரணுன்றதுக்காக நல்லா உருண்டையை இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிக்கோங்க. ரவுண்ட் பண்ணிவிட்டு கோதுமை மாவுலேயே நல்லா இப்படி பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு லைட்டாக ரொம்ப அழுத்தி தேய்க்க தேவையில்லைங்க. பொறுமையாக இப்படி மெல்லமாக தேய்ச்சிட்டு ஒரு மாதிரி ரவுண்ட் ஷேப், ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் ஒரு மீடியமான சைஸுக்கு வந்தது. இதை வந்து மெல்லமாக எடுத்து தவா வந்து சூடாகிட்டு இருக்குதுங்க. ஒரு மிதமான தீயில வச்சுட்டு தவாவில் இதை அப்படியே போட்டு 2 பக்கம் கொஞ்சம் ரோஸ்ட் ஆனது பொன்னிறமானதும் அதுக்கப்புறம் நெய் போட்டு நம்ம இது பண்ணலாங்க. அது கொஞ்சம் அப்படியே ஒரு பக்கம் வேகட்டும். ஒரு 30 செகண்ட்லேருந்து 40 செகண்ட் ஆகும். இப்போ திருப்பி போட்டிருக்கோங்க. அந்த பக்கம் கொஞ்சம் நேரம் வேகட்டும். இந்த இதுமே நெய் போட்டு சுட வேண்டியது தான். அது அப்படியே வேகிறதுக்காட்டி நம்ம இன்னொன்று ரெடி பண்ணிக்கலாங்க. இன்னொன்று ரெடி பண்ணிட்டா கைக்கு வேலை ஈஸி ஆகிடும். நல்லா ரெடி பண்ணிவிட்டு இது வச்சுடுவோம். அதுக்கட்டையும் அது வெந்துட்டு இருக்கும், அதை பார்க்கலாம். பாருங்கள் எப்படி அப்படியே எழும்புது பாருங்கள். இந்த நேரத்தில் ஒரு ஸ்பூன் நெய் அந்த பக்கம் பாதி இந்த பக்கம் பாதி ஊற்றிட்டு எப்படி போலி பாருங்கள். அப்படியே அப்படியே ரொம்ப அழுத்தக்கூடாது, லைட்டாக அழுத்தி அவ்வளோதாங்க. 2 பக்கமும் பொன்னிறமானதை நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, ஈஸியாக. இது வந்து பாம்பே ஸ்டைலுங்க. பாம்பேயில் நம்ம வந்து இங்கே பருப்பு வேக வச்சு வெல்லம் தேங்காயெலாம் போட்டு செய்வோம். அங்கே வந்து ரவை இந்த கடல மாவு போட்டு இந்த மாதிரி செய்வாங்க. கடல மாவு இல்லாமல் வெறும் ரவையிலையும் கூட செய்வாங்க. வெல்லம் வச்சு நம்ம வந்து கடல மாவு போட்டு நீங்கள் செஞ்சுருக்குறோம். எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். சிம்பிளாக செய்யலாம். நீங்களும் ஒரு முறை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். லீவ் நேரத்தில் வீட்டில் இருக்கும்போது இமிடியேட்டாக செஞ்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்தில். இன்னும் மாவு மட்டுக்கு ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கணும். அது மட்டுக்கு செஞ்சிட்டிங்கன்னா ஈஸியாக செஞ்சிடலாம். சுவையான நம்மளுடைய போலி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இவ்வளோதாங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய சுவையான பாம்பே போலி ரெடிங்க. இதே மாதிரி மீதி இருக்கிறதையும் நம்ம ரெடி பண்ணிவிட்டு வந்துடலாம்.
அவ்வளோதாங்க, நம்மளின் சுவையான போளி தயாராகிடுச்சுங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் இதை லைக் பண்ணாதான் 4 பேருக்கு இந்த வீடியோ காட்டும். இது ஒரு ரிக்வெஸ்ட்டாக உங்ககிட்ட கேட்டுக்கிறேங்க. தேங்க்யூ.